பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, அன்றியும் மனுஷர் யாவரும் தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம் என்பதாக. தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் ஒருபோதும் சோம்பேறிகளை ஆசீர்வதிக்கிறது இல்லை. அவர் உழைக்கிறவர்களையும் பிரயாசப்படுகிறவர்களையும் ஆசீர்வதித்து அவர்களுடைய பிரயாசங்களுக்கு ஏற்ற பலனை பெருகச் செய்கிறவராக இருக்கிறார். ஈசாக்கு தேசத்தில் பஞ்சம் தீவிரமாயிருந்த போதும் மழை இல்லாத போதும் தேவனை விசுவாசித்து தன் நிலத்தில் பிரயாசப்பட்டு விதைகளை விதைத்தான். தேவன் அவனுடைய பிரயாசத்தை கனப்படுத்தி அவனை ஆசீர்வதித்து அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனை அவனுக்கு கொடுத்தார். வேத புஸ்தகத்திலே போவாஸ் என்பவன் ரூத்திற்கு இரக்கம் பாராட்டி அநேக நன்மைகளை செய்த போது ரூத் அவனை பார்த்து, நான் அந்நிய தேசத்தாளாயிருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்று கேட்டாள். அதற்கு போவாஸ், நீ உன் புருஷன் மரித்த பின்பு உன் மாமியாருக்கு செய்ததையும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் தேசத்தையும் விட்டு நீ அறியாத இந்த தேசத்திற்கு வந்ததையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னான். எனக்கு அன்பானவர்களே, ரூத்தின் பிரயாசங்களுக்கு தன்னாலான உதவிகளை போவாஸ் செய்தாலும் அவளை பார்த்து, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார், அவராலே உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும் என்று சொன்னான். ஆம், உங்கள் பிரயாசங்களை மனிதர்கள் ஒருவேளை மதிக்காமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் ஒவ்வொரு பிரயாசத்தையும் தேவன் கவனித்து கொண்டிருக்கிறார். அவர் நிச்சயமாய் உங்கள் பிரயாசங்களுக்கு தக்க பலனை கட்டளையிடுவார். ஆகவே எதை செய்தாலும் அதை மனப்பூர்வமாய் செய்யுங்கள், உற்சாகமாய் செய்யுங்கள், உண்மையாய் செய்யுங்கள். தேவன் கட்டாயம் நிறைவான பலனை உங்களுக்கு கட்டளையிடுவார். ஜெபம் செய்வோம். தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உமக்கு முன்பாக வருகிறோம். ஈசாக்கின் பிரயாசத்திற்கும் ரூத்தின் பிரயாசத்திற்கும் நீர் பலன் கொடுத்தது போல எங்கள் உழைப்பையும் எங்கள் பிரயாசத்தையும் நிச்சயமாய் நீர் கனப்படுத்தி ஆசீர்வதிப்பீர் என்று நம்புகிறோம். வீட்டிலும் வெளியிலும் வேலையிலும் எங்கள் பிரயாசங்கள் ஒருபோதும் வீண் போகாது என்று விசுவாசிக்கிறோம். நீர் அப்படியே செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.